ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரேகோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரிட்ரைவல் ஆர்குமெண்ட் ஜென்ரேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இதில் வந்து நம்ம புக்கை வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸாக வச்சுருக்கோம். அதுக்கான ஆக்சஸை வந்து ஒரு ஏஐ மாடலுக்கு கொடுக்குற விஷயம் தான் இந்த ரேக். இதில் வந்து மொத்தம் 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து எம்படிங், நெக்ஸ்ட்டு ரிட்ரைவர், ஜென்ரேட்டர் அண்ட் அக்னாலஜி பேஸ். இந்த 4 காம்பனன்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் வந்து கண்டினியூஸாக சொல்கிறேன். ரியல் டைமாக நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ போய் சாட் ஓப்பன் ஏஐயில் போய் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை பற்றி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அதோட ரிலேடு மெமரியிலேயே தான் நிற்கும். அதுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்களாக சொல்கிற வரைக்கும் தெரியாது. ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு சோர்ஸ் அதுக்குள்ளே கொடுக்குறப்ப தான் ஸோ ஓகே இதுதான் இவரோட பர்சனல் டீட்டெயில், ஸோ இதை வச்சு நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது திங்க் பண்ணி உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களோட புக்ஸை வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் டேட்டாவாக வச்சுக்க போகிறோம். அந்த புக்கில் இருந்து இந்த சாட்பாட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ரேக்னா ஒரு ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இப்போ அந்த ரேக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட சயின்ஸ் புக்கு வச்சுருக்கீங்க, அது பிடிஎஃபாக இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவோன்னா, அந்த பிடிஎஃப் புக்கை வந்து சங்காக பிரிச்சுப்போம். சங்க் மீன்ஸ் ஒரு ஓவரால் டேட்டாவாக இல்லாமல் ஒரு 100 பேஜ் இருக்க புக்கை வந்து 10 பேஜாக பிரிச்சுக்கிற மாதிரி டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இப்போ அந்த பிரித்த சங்கை வந்து நம்ம ஏஐ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் கரெக்டாக. இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. இந்த எம்படிங்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரித்த எம்படிங்ஸை வந்து நம்ம வெக்டார் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுவோம், ஓகேவா. ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோன்னா, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, வாட் இஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறேன். நான் சயின்ஸ் புக் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது சங்காகவும் பிரிச்சாச்சு, எம்படிங்காகவும் கன்வெர்ட் பண்ணி வெக்டார் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இந்த சங்கில் இருக்கா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவோன்னா, டிபி சிமிலாரிட்டி சர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நான் இப்போ வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் கேட்டிருக்கப்போ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற வேர்டை எடுத்துக்கிட்டு எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணி இருக்க எல்லா சங்க்ஸ்லையும் இந்த எம்படிங்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணோம். செக் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஓகே இருக்க 10 சங்க்ஸில் 7 சங்க்ஸில் இந்த ஃபோட்டோசிந்தசிங்கிற வேர்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சங்க்ஸை ஃபுல்லாகவுமே ஸ்டெப் 4 இதில் என்ன பண்ணுவோம்னா, எடுத்த சங்க்ஸை வந்து நம்ம இப்போ எல்எல்எம்க்கு அனுப்ப போகிறோம். இப்போ நான் ஃபோட்டோசிந்தசிஸுங்கிற எம்படிங்கை வச்சு எந்தெந்த சங்க்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸுங்கிற வேர்டு இருக்கோ அந்த வேர்டு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ வந்து கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருந்திருக்காது கரெக்டாக. அந்த ஃபோட்டோசிந்தசிஸுங்கிறது எத்தனை சங்க்ஸுக்குள்ளார வேணால் இருந்திருக்கலாம், எந்த இடத்துல வேணால் இருந்திருக்கலாம். ஸோ கிளியர் அண்ட் கட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்திருக்காது. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த சங்க்ஸை எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஓப்பன் ஏஐக்கு அனுப்புவோம். ஓப்பன் ஏஐ என்ன பண்ணும், ஓகே இதுதான் கொஸ்டின், இதுதான் அதுக்கு கிடச்சிருக்க சங்க்ஸ், ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சரை இந்த சங்க்ஸ்லேருந்து நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்மளோட வேலைன்னு. இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் 5ல் இந்த ஆன்சர்ஸை வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். இப்படி தான் வந்து ஒரு ரேக் அப்ளிகேஷன் வந்து ஒரு சாட்பாட்டில் ஒர்க் ஆகும். ஐ திங்க் இப்போ வந்து இந்த ரேக் எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஒரு ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை கோடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நான் சொன்ன டெக்னிக்கல் வேர்ட்ஸ், வெக்டார் டேட்டாபேஸ், எம்படிங், சாட்பாட்டை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, மாடல்ஸை எப்படி இதோட கான்ஃபிகர் பண்ணுறது, இதை எப்படி பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்டாக இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் புது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். Let's get into the code. இந்த ரேக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க டெக் ஸ்டாக்ஸ் என்னென்னா பைத்தான் அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ் தான். ஸோ இது 2 தெரிஞ்சால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் டிபியை வந்து நான் டாக்கரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் எண்டில் பெருசாக எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு சாட் இன்டர்ஃபேஸை ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன யூஐ வேணுமோ அதுக்கான இது மட்டும்தான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிஐஸ் கால் பண்ணுறதுக்கான ஏபிஐஸ்க்கான யூஆர்எல்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஃப்ரண்ட் எண்டில் பெருசாக எதுவும் கிடையாது, டேரெக்டாக பேக் எண்ட்குள்ளே வர போயிடுறேன். ஸோ இந்த பேக் எண்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் பேக் எண்டில் பைத்தான் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா. இந்த ஃபாஸ்ட் ஏபிஐயில் எனக்கு வேணுங்கிற பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இந்த பேக்கேஜஸ் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபைல் ஸ்ட்ரக்சர் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் சி த main.py ஃபைல். main.py ஃபைலில் தான் ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இருக்க போகுது. இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் கால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு requirement.txt ஃபைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னென்ன பேக்கேஜஸ்லாம் வேணுமோ அந்த பேக்கேஜஸ்லாம் இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் வந்து பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ENV ஃபைலில் வந்து OpenAI கீ குவாட்ரண்ட்டோட URL அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்வீசஸில் வந்து நான் என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒன்று சேட் சர்வீஸு, இன்னொன்று டாக்குமெண்ட் சர்வீஸ், அண்ட் இன்னொன்று வந்து குவாட்ரண்ட் சர்வீஸ். இந்த 3 சர்வீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3ஐயும் தனித்தனியாக போட்டுக்கிட்டேன். ஓகே, நான் இந்த main.py என்ன பண்ணியிருக்கேன், இதில் என்னென்ன ரவுட்ஸ் இருக்குது, ரவுட்ஸ் மீன்ஸ் API endpoints, என்னென்ன API endpoints வச்சுருக்கேன், அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுலேருந்து போயிடுவோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு என்பாயிண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன், /uploadங்கிற என்பாயிண்ட். இது வந்து பைத்தான் ஃபாஸ்ட் APIயில் இருக்குது. இந்த என்பாயிண்ட் என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஃபைலை மட்டும் வாங்கிக்கும். வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, PDF-ஐ வந்து நம்மளோட டெம்பரரி ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கும். நான் டெம்பரரியாக ஏன் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணணும் கரெக்டாக. நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபைல் உங்களுக்கு வேணும்னா திருப்பி அந்த ஃபைலை பார்க்கணும். இதிலிருந்து தான் இந்த டாக்குமெண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு, ஸோ இந்த ஃபைல் தான் அது அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணுறதுக்காக நான் அந்த ஃபைலை வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். எப்போ எம்படிங்காக கன்வெர்ட் ஆகி முடிக்குதோ அப்போ நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வேணும்னா இந்த இடத்துலையே வச்சுக்கலாம். அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டாக்குமெண்ட்டை வந்து பார்ஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ப்ராசஸ் டாக்குமெண்ட் வித் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் நான் வந்து வெப்சாக்கெட் போட்டிருக்கேன். ஒரு ப்ராசஸும் எப்போ நடக்குது எப்போ முடியுதுங்கிறத வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக. இதில் ஃபஸ்ட்டு PDF உள்ளே வந்தோன்னே என்ன ஆகும்னா, டெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு PDF போடுறீங்கன்னா அந்த PDFல இமேஜு, டேபிள் என்ன வேணால் இருக்கலாம் கரெக்டாக. பட் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு சிம்பிள் ட்ராக் தான். ஸோ இது வந்து மல்டி மாடல் ட்ராக் கிடையாது. அதை நான் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் போடுறேன். அந்த மல்டி மாடல் ட்ராக்கால் வந்து இமேஜையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், டேபிள் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ இருக்க ரேக், நாம் பண்ணியிருக்க இந்த ரேக் வந்து ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சங்காக கன்வெர்ட் பண்ணணும். சங்க்னால் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். என்னென்னா, இப்போ ஒரு 100 பேஜ் ஒரு PDFல இருக்குங்கிறப்போ அதில் ஒரு 10 பேஜாக நான் சங்காக பிரிச்சுப்பேன். சங்காக பிரிச்சுன்னா எனக்கு வந்து அது எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைமும் எடுத்துக்காது. ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே பண்ணியிருக்கேன். நான் டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண டெக்ஸ்ட், அதாவது நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து ஒரு சங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த இதை வந்து லூப்பில் போட்டு ஒரு சங்கையும் எடுத்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நெக்ஸ்ட்டு எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எம்படிங்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். எம்படிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ரா டெக்ஸ்ட் இருக்குது, அதை வந்து AI வந்து ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது கஷ்டம் கரெக்டாக. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது AI வந்து ஒரு வேர்டையும் எம்படிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டு அண்ட் பைனரி டிஜிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏங்கிற வேர்டுக்கு 0ன்னு வச்சுக்கோங்க, அதே போல் பிங்கிற வேர்டுக்கு 1, அந்த மாதிரி Z வரைக்கும் போகும். ஸோ ஒரு லெட்டரையும் அது என்ன பண்ணணும்னா எம்படிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஏஐயால் ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ண முடியும், அதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடந்திருக்கு. நான் வந்து OpenAIயோட எம்படிங் AI யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ திங்க் இட்ஸ் டெக்ஸ்ட் எம்படிங் 3 ஸ்மால், இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாடலை யூஸ் பண்ணி நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து சங்க்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா எம்படிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ எம்படிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் குவாட்ரண்ட் DBயில். நான் சொல்லியிருந்தேன் இந்த டேட்டாஸ் எல்லாமே வெக்டார் DBஸில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். எம்படிங்ஸாக கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து அது சங்க்ஸாக பிரித்து அதுக்கப்புறம் எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் இந்த அப்லோடுங்கிற எண்ட் பாயிண்ட்லேயே எல்லா விஷயமும் நடந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சேட் எண்ட் பாயிண்ட். இந்த இதில் தான் வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்டோட சேட் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதே போல் ஒரு சர்வீஸ் வச்சுக்கிட்டேன். அந்த சர்வீஸில் வந்து நான் கேட்குற ரெக்வஸ்ட் மெசேஜ் என்ன, நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் ID என்ன, ஃபைல் நேம் என்ன, இந்த 3 விஷயத்தையும் வாங்கிட்டு நான் அந்த சர்வீஸுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த சர்வீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட்டு நான் கான்வர்சேஷன் ஐடியை வச்சு செக் பண்ணிட்டு DB சிமிலாரிட்டி சர்ச் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த விஷயம் இங்கே தான் வந்து ஒர்க் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நான் கொடுத்துருக்க கொரியோட எம்படிங்கையும் எடுத்துக்கிட்டு அந்த DBயில் வந்து இருக்க ஃபைல் நேமையும் வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்துருக்க கொரி எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயம் எந்தெந்த சங்க்ஸ்லலாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு எல்லா சங்க்ஸ்லையும் செக் பண்ணோம். இந்த இடத்துல நான் லிமிட் 5ங்கிற விஷயம் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு சங்க்கில் கிட்டத்தட்ட 1000 இடத்துல கூட அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற வேர்டு இருக்கலாம். பட்
மோஸ்ட் அக்யூரேட் மேட்சிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபோட்டோன்னு இருக்கலாம், சிந்தசிஸ்னு இருக்கலாம். நான் கேட்டிருக்கிறது ஃபோட்டோ சிந்தசிஸ் கரெக்டாக. ஸோ மோஸ்ட் அக்யூரேட் 5 சான்சஸை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, இதை வந்து எடுத்துக்கிட்டு ஓகே 5 சான்சஸ், ஃபஸ்ட்டு 5 சான்சஸ் கிடச்சிருச்சு, அதை வந்து எடுத்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் சிமிலர் சங்க்ஸ் அப்படிங்கிற இதை வந்து நான் கான்டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தில் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பும். அந்த சங்க்ஸ் எல்லாம் எடுத்து ஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பும். இந்த இடத்துல தான் நம்மளோட ஆக்சுவல் சேட்பாட்டே இருக்குது. இது டைரெக்டாக யூசருக்கு கொடுக்காம நம்ம வந்து இந்த எல்எல்எம்க்கு வந்து ப்ராம்ப்ட் மூலமாக இந்த கான்டெக்ஸ்ட் அனுப்புகிறோம். இந்த ப்ராம்ப்டில் ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட்டு இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது சேட்டோட ஃபுல் ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜஸ்ட்டு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு வேர்டு அனுப்புகிறோம், அதை எம்படிங்காக கன்வெர்ட் பண்ணி சிமிலாரிட்டி சர்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5 சிமிலாரிட்டி கான்டெக்ஸ்ட் எடுத்து கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு சேட் அப்ளிகேஷன் அந்த எல்எல்எம்க்கு அனுப்புகிறோம். அந்த எல்எல்எம் வந்து நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு ஆன்சர் பண்ண போகுது. இப்படி தான் வந்து சேட் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் RAG யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போது நான் குவாட்ரண்ட் டிபின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இதெல்லாம் எம்படிங்காக கன்வெர்ட் ஆகும், எம்படிங்காக கன்வெர்ட் ஆகி போய் ஒரு டிபியில் ஸ்டோர் ஆகும். அதிலிருந்து தான் மறுபடியும் ஃபெச் பண்ணி நம்ம டேட்டாஸ்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சேட்பாட்டுக்கு கொடுத்து அதை வச்சு தான் ஆன்சர் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை காட்டுறேன். நீங்கள் வந்து லோக்கல்லேருந்து குவாட்ரண்ட்டை ரன் பண்ணிக்க முடியும். டாக்கர் இருந்ததுன்னா ஜஸ்ட் போது டாக்கர் ரன் கொடுத்து நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்லேயே 6333 அப்படிங்கிற போர்ட்டில் வந்து உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். ரன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல போய் பார்க்க முடியும். இந்த இடத்துல காட்டும் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து இந்த இடத்துல சங்காக பிரிச்சிருக்கேன். அந்த சங்க்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்க விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியும். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எத்தனை சங்க்ஸ் இருக்குன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்க்குறப்போ நம்பர் ஆஃப்ஸ் இருக்குது. ஐ திங்க் 806 சங்க்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அப்லோட் பண்ண புக் என்னவோ அதோட நேமு அதோட சங்க்ஸு எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். உங்களால் இந்த இடத்துல கிராஃபையும் பார்த்துக்க முடியும். கிராஃப் மீன்ஸ் ஒரு வேர்டும் எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னா அது வந்து நெக்ஸ்ட்டு சங்கில் எந்த இடத்துல லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களால் விசுவலாக பார்த்துக்க முடியும். இந்த குவாட்ரண்ட் டிபியும் ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் வேணும்னா இந்த சேட்பாட்டை வந்து எப்படி டெப்ளாய் பண்ணுறது, AWS இன்ஸ்டன்ஸ் ஆர் ஏதாவது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் இன்ஸ்டன்ஸில் வந்து எப்படி டெப்ளாய் பண்ணுறது, இது எப்படி உங்களோட மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும்னா நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு கூட போடுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எவ்வளோ கிளியர் அண்ட் கட்டாக RAG அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கோட் வைஸ் அண்டு ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி AI கண்டென்ட்ஸ்க்கான வீடியோஸ் வேணும்னா ஜஸ்ட்டு ஜெரி கோடப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி AI கண்டென்ட் வீடியோஸ் நிறையா இனிமேல் லைனப்பில் வரும். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பெர்ப்ளெக்சிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, அதோட க்ளோன் எப்படி நம்ம ரன் பண்ணலாம், நம்மளோட லோக்கலில் எப்படி அது ஒர்க் ஆகும், அதோட சர்ச் இன்ஜின் பேக்கெண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் ஒரு வீடியோவாக போடுறேன். இதுக்கான ஷார்ட் வீடியோ, பெர்ப்ளெக்சிட்டிக்கான ஷார்ட் வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து என்னோட பயோவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.